இன்றைக்கு நீங்கள் பலவித சோதனையின் வழியாக கடந்து செல்லுகிறீர்களா? சோதனை என்பது வதைக்க அல்ல, வழி நடத்தவே, பாதிப்பதற்காக அல்ல, சோதித்தறியவே, சீரழிக்க அல்ல, சீராக்கவே, பயமுறுத்துவதற்காக அல்ல, பாதுகாப்பதற்காகவே, பரிதபிப்பதற்காக அல்ல, பரிபூரணப்படுத்தவே, அழிக்க அல்ல, திருத்த என்பதை எண்ணி செயல்படுவோம். சோதனையை சாதனையால் வெல்லலாமே, வெற்றியும் பெறலாமே. யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவ பிள்ளைகளே, சோதனையை கண்டு சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். சோதனைக்கு பின் பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளும் வரை சோதனையை சகித்துக் கொள்ளுங்கள். சோதனையில் இயேசு பெரிய வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பாராக.